மாநாடு நடந்துச்சு. அப்ப பேசினார் பாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஏண்டா அநியாயமா இருக்கு, நெஞ்சில போய் குடியிருக்க முடியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும். நான் அவர்களே இவர்களே சொல்ல மாட்டேன். என்ன பைத்தியமா என்னன்னு கூட தெரியல. திமுக பேச்சாளர் சேலம் சுஜாதா திமுக நிகழ்ச்சி மேடையில் நடிகர் விஜயை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு துணை முதலமைச்சர் யார் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். நாங்க இப்படி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அட பாவிகளா, நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காளான்கள் இல்லைங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்கன்னா அந்த இடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே போய் நம்ம போய் வழங்கணும். இவரு பனையூர்ல, நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பனையூர்ல கூப்பிட்டு ஒரு 100 பேருக்கு கொடுத்துட்டு, ஏன்னா மாநாடு நடந்துச்சு. அப்ப பேசினார் பாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஏண்டா அநியாயமா இருக்கு, நெஞ்சில போய் குடியிருக்க முடியுமா? என் தலைவன் கலைஞர் சொல்லுவார் பாரு, என் உயிரினும் மேலான அண்டு உடன்பரப்புகளை இன்னைக்கு நடுங்குது. என் நெஞ்சில் குடியிருக்கும். நான் அவர்களே இவர்களே சொல்ல மாட்டேன். என்ன பைத்தியமா என்னன்னு கூட தெரியல. சரி, நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல ஏண்டா முனுசாமி, ஏண்டா பார்த்தசாரதி, ஏண்டா குப்புசாமி இருந்ததை ஒரு மேடை நாகரிகம் நான் எப்படி அருமையாக வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் புல்லட், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அஜித் என்று வரிசையாக சொன்னேன். அந்த போடா என்று மாற்றி அவர்களே என்று சொல்ல வைத்தது திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். பஸ்லயே புட்டுக்குச்சு இல்லையா? சரி, 4 மாசமா காணாத போயிட்டாரு. அப்புறம் என்னன்னா, அம்பேத்கர் விழாவில் எவன் டயலாக் எழுதி கொடுத்தானோ தெரியல. ஏண்டா நாங்களா பாத்தீங்கன்னா ட்வீட் போடுறோம் இல்லைங்களா, சம்பிரதாயத்தை பத்தியும், சம்பிரதாயம் சொல்லிட்டு சம்பிரதாயத்துக்காக நாங்க ட்வீட் போடுறோமா, நாங்க போய் மழை நீர்ல போய் நிக்கிறோமா இல்லைங்களா, நாங்க போட்டோ எடுக்கிறோமா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், 75 ஆண்டு காலம் ஒரே கொடி, கருப்பு சிவப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக. திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காளான் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பெய்த மழையில் நாளை பூக்கும் காளான் கிடையாது. ஒரு இரும்பு கோட்டை தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, தலைவர் கலைஞருக்கு பிறகு சுயம்புவாக தோன்றிய ஒரே ஒரு திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நீ அம்பேத்கர் பத்தி பேசு இல்லையா, நான் வேணான்னு சொல்ல. நீ போய் நாளைக்கே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.